அறிவுடைப்பரியர் இக்காலத்திலே கள்ளக்காதலால் விளையும் வெட்டுக்கொலைகள் அதிகமாகின்றன. இதற்கு முடிவுதான் என்ன? நம் தமிழ் இலக்கத்திலேயே தீர்வு உள்ளது. முதல் கண் கள்ளக்காதல் எங்குதான் இல்லை? அது அங்கெங்கனாவது எங்கும் உண்டு. எல்லா புராணங்களிலும் உண்டு, எல்லா இலக்கியங்களிலும் உண்டு, எல்லா இதிகாசங்களிலும் உண்டு. உதாரணம், டாஃப்னையை காதலித்த அப்பல்லோ, பெர்சிஃபோனை தூக்கி சென்ற புளூட்டோ, ஏசியாவை தூக்கி சென்ற ஜூபிட்டர். ஆங்கிலத்திலே ஷேக்ஸ்பியரது 2 ஜென்டில்மன் ஆஃப் வெரோனா நாடகத்திலே வரும் புரோட்டியஸ், டெம்பஸ்ட் நாடகத்திலே மிராண்டாவை காதலிக்கும் கலிபன், 12th நைட் நாடகத்திலே ஒலிவியாவை காதலிக்கும் ஆண்ட்ரூ ஆக்யூ சீக், ஜான் கீட்ஸ் எழுதிய ஆன் தி ஈவ் ஆஃப் சென்ட் ஆக்னஸ் கவிதையிலே போர்ஃபீரோ என்ற கள்ளக்காதலன். ஏன் நம்முடைய முருகனை பற்றியே தமிழ் கவிஞன் பாடியுள்ளானே, தெய்வானை சக்களத்தி வள்ளி கோரத்தி நம்ம கதையிலே இருக்குதடி. நான் முருகனை மட்டுமே சொல்வதாக தயவுசெய்து எண்ண வேண்டாம். சக்களத்து கதை நம்முடைய பழைய ஏற்பாட்டிலேயே இருக்கின்றதே. ஆபிரகாமின் சக்களத்தி ஆகார், யாக்கோபின் சக்களத்தி லேயா. இப்படி சொல்வதால் நான் சக்களத்து கதையை ஆதரிப்பதாக நினைக்க வேண்டாம். இயேசுவை தெளிவாக சொல்லிவிட்டார், தன் மனைவி இருக்கவே பிற பெண்ணை நோக்குவது தகாது என்று. அதிலே மாறுபட்ட கருத்து இல்லை. மத்தேயு 19:9. பின் ஏன் சக்களத்து கதையை இங்கே கூறுகிறேன் தெரியுமா? இதெல்லாம் விதிவிலக்கு என்பதற்காக. ஆபிரகாமுக்கு ஏன் சக்களத்தி ஆகார்? அது அவசர குடுக்கை சாரா பண்ணிய வேலை. ஆதியாகமம் 16:2. யாக்கோபுக்கு ஏன் சக்களத்தி லேயா? அவள் மார்கன் உடையவள், ஸ்குவின்டாய்டு. ஆகவே வேறு யாருமே கெட்ட மாட்டானே என்று அருள் கூர்ந்து அவளையும் சேர்த்து வைத்திட கேட்டார் மாமன் லாபான். ஆதியாகமம் 29:17. ஆக விதிவிலக்கு தான், ஒழுங்கை முறியடிப்பது அல்ல. லத்தீன் பழமொழி இருக்கின்றது, எக்ஸப்சியோ ப்ரோபாத் ரெகுலாம். அது இருக்கட்டும். கள்ளக்காதலை தீர்த்து வைக்க கொலைவாளை தூக்க தேவையில்லை. கலித்தொகை 9 வருவதை பாருங்கள். 2 காதல் கிளிகள் ஓட்டம் பிடிக்கின்றன. தேடிச் செல்கின்றாள் தாய், எதிர்படுகின்றார் ஒரு அந்தணர். இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும் மக்கள். பொதுவாகவே பார்ப்பனர் என்றாலே கொடியோர் என்று நினைக்கின்றோமே, அந்த எண்ணத்தை சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும். இங்கே அந்தணர் ஆற்றுப்படுத்துகின்றார் அந்த தாயை. அம்மா, ஆயிரங்காலத்து பயிர்களை தடுத்து விடாதே என்கிறார். மற்றொரு உதாரணம், சிலப்பதிகாரத்திலே கள்ளக்காதல் புரியும் கோவலனை பொறுமையால் திருத்துகின்றாள் கண்ணை. ஆக கள்ளக்காதலுக்கு தீர்வு கொலைவாள் அல்ல, பொறுமை. மறந்துவிட வேண்டாம்.